நேற்று நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி தொடர்ந்து ஓப்பனிங் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியை அதிக முறை வீழ்த்தின அணி அப்படிங்கிற பெருமையை நம்ம சிஎஸ்கே அணி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஓப்பனிங் மேட்ச்ல தோத்துக்கிட்டே வர இந்த மிகப்பெரிய ரெக்கார்டையும் நேற்று நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சதன் மூலியமா இந்த ரெக்கார்டையும் தொடர்ந்து தன் வசம் தக்க வச்சுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தோல்விக்கான காரணம் இதை பத்தி கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து பேச வந்திருந்தாரு. ஸோ இதுல மிக முக்கியமா MS தோனி மாபெரும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை பார்த்து கூட இந்த பிளேயர் திருந்தலையே அப்படின்னு எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. தோல்வி அடைய இந்த பிளேயர் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா அவர் மேலே மொத்த பழியையும் தூக்கி போட்டு ஒரு பரபரப்பான பேட்டியை சூரியகுமார் யாதவ் தோல்விக்கான காரணமாக நேற்று பேசியிருக்காரு. ஸோ அதில் மிக மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா அவர் மேலே முதலாவது ஓவர்லேயே தோனி அவர்கள் கரெக்டாக காலித் அஹ்மத் அவரை வச்சு பிச்சிங் பால் அதே போல் ஃபீல்டிங் ரெண்டுமே கரெக்டாக செட் பண்ணி ரோஹித் அவருடைய விக்கெட்டை தூக்குனது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரியான ஒரு ஃபீல்ட் செட், இதே மாதிரியான ஒரு போலிங் லைனை வச்சு ஏற்கனவே ரோஹித் சர்மா அவரை தோனி அவர்கள் முந்தைய சீசன்களில் அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியான பிளான், அதே மாதிரியான ஸ்டாட்டிக்ஸை வச்சு மீண்டும் ரோஹித் சர்மா அவரை தோனி அவர் தூக்க போறாரு, தூக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே யோசிச்சோம், நினைச்சோம். ஆனால் ரோஹித் சர்மா அவர் இதை கவனிக்காம விட்டது எங்களுக்கே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியாகவும் மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தாரு. அதே போல மின்னல் வேகத்தில் தன்னை ஸ்டம்பிங் மூலியமா தோனி அவர்கள் வீழ்த்தினது, தான் இதுவரைக்கும் ஸ்டம்பிங்லேயே இப்படிப்பட்ட ஒரு மின்னல் வேக ஸ்டம்பிங்ல அவுட் ஆனதே கிடையாது, தன்னை மிகப்பெரிய அளவில் பிரமிக்க வச்சுது. உண்மையாகவே தோனி அவருடைய அந்த ஸ்டம்பிங்க்கு தலை வணங்கியே ஆகணும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் நம்ம தோனி அவர்களை பாராட்டியும் பேசியிருந்தாரு. அதே போல தோனி இளம் கேப்டனான ருத்ராஜ் அவருக்கு பக்கத்திலேயே இருந்து A to Z எது தேவை எது தேவையில்லை அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், அணியை பின்னாடி நின்று வழி நடத்துறதாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த பிளேயராகவும் கேப்டனாகவும் தோனி அவர் ருத்ராஜ் அவருக்கும் சிஎஸ்கே அணியையும் வழி நடத்துறாரு. ஆனா ரோஹித் சர்மா இதுல எந்த ஒரு சின்ன பங்குமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவர் செய்யல அப்படிங்கிறது தனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. முக்கியமா ஆட்டத்தின் 4வது பால்லையே டக் அவுட் ஆகி வெளியே போன ரோஹித் சர்மா அடுத்ததா ஃபீல்டிங் பண்றப்ப கூட வந்து எந்த ஒரு உதவியும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ரோஹித் சர்மா அவர் எடுத்து செய்யல. கம்னு பெவிலியன்ல போய் விளையாடாத பிளேயர்களுக்கான ஜெர்சியை மாட்டிக்கிட்டு கம்னு பெவிலியன்ல உட்கார்ந்துக்கிட்டாரு. கூட மாட இருந்து தனக்கு எந்த ஒரு உதவியுமே ஹெல்ப்புமே களத்துல நின்று தனக்கு எந்த ஒரு உதவியுமே ரோஹித் சர்மா அவர் செய்யல. அவர் அணிக்காக பேட்டிங் தான் செய்யல அப்படின்னாலும் ஃபீல்டிங்லையாவது வந்து டீமுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கலாம். அந்த வகையில் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக அவர் பின்னாடி நின்று செய்யற எந்த ஒரு சின்ன விஷயமும் ரோஹித் சர்மா அவர் கொடுக்காது. நாங்க இந்த மேட்சை இழக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா அவருடைய பங்கு எந்த ஒரு வகையிலுமே அணிக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு.